வணக்கம் நண்பர்களே. இந்தியாவால் பாகிஸ்தான் கிரிக்கெட்டின் எதிர்காலமே காலியாகிவிட்டது. விளம்பரம் கொடுக்க யாருமே இல்லை. புலம்பும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. வாருங்கள் பார்க்கலாம் இந்த காணொளியில். இந்திய அணிக்கு எதிரான தோல்வியால் பாகிஸ்தான் கிரிக்கெட்டின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதாவது 2025 தொடரில் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணியானது தோல்வி அடைந்தது. 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்ததால் அந்த அணியின் கிரிக்கெட் வியாபாரம் பெருமளவில் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த ஒருவர் ஊடகத்தில் கூறியுள்ளதாவது: அதாவது தற்போதுள்ள சாம்பியன்ஸ் டிராபியின் தொடரை நடத்தும் பாகிஸ்தான் அணியானது நியூசிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு எதிராக அடுத்தடுத்து தோல்வி அடைந்தது. இதனால் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை அது இழந்து இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தொடரை நடத்தும் பாகிஸ்தான் நாட்டில் இனி கிரிக்கெட் மீது ரசிகர்களுக்கான ஆர்வம் மிகவும் குறைந்துவிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே பாகிஸ்தானின் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவது லாபகரமானது இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. தற்போது பாகிஸ்தான் அணி தங்கள் சொந்த மண்ணிலே விளையாடும் சர்வதேச கிரிக்கெட்டில் தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து இருப்பதால் அது பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்கள் மத்தியில் கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை ஒட்டுமொத்தமாக குறைத்துவிட்டது. குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வென்று இருந்தால் அது நேர்மாறான விஷயத்தை உருவாக்கியிருக்கும். அதாவது பாகிஸ்தானில் கிரிக்கெட் மீதான ஆர்வம் ரசிகர்களுக்கு பன்மடங்காக அதிகரித்திருக்கும். ஆனால் தற்போது எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. இந்த தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 60 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது பாகிஸ்தான். இந்தியாவுக்கு எதிராக 6 விக்கெட் வித்தியாசத்திலும் தோல்வி அடைந்துள்ளது. தற்போது அரையிறுதி வாய்ப்பை இழந்திருக்கும் நிலையில் இந்த தொடருக்காக விளம்பரம் செய்த நிறுவனங்கள் தற்பொழுது கவலையில் இருப்பதாகவும், இனி சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகளுக்கும் மற்ற அணிகள் விளையாடும் போட்டிகளுக்கும் ரசிகர்கள் மைதானத்திற்கு நேரில் வருவார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. மேலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான விளம்பர ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டு இருப்பதால் இது குறித்த பிரச்சனைகள் இப்போது வெளியே தெரியாது. அடுத்து பாகிஸ்தான் சூப்பர் T20 விளையாடுவதற்கான விளம்பர நிறுவனங்களை அணுகும் பொழுதுதான் இதன் தாக்கம் வெளியே தெரிய வரும் எனவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பைச் சேர்ந்த அந்த நபர் கூறியிருக்கிறார். இந்திய அணிக்கு எதிரான பாகிஸ்தான் அணியின் தோல்வியினால் பாகிஸ்தான் கிரிக்கெட் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து உள்ளது.